இன்னைக்கு வந்து கிறிஸ்தவ சமுதாயத்துல கூட இப்படிப்பட்ட ஒரு தரித்திரம் ஆட்டி படைக்குது. 150-200 ஆண்டுகளாக கிறிஸ்தவ சமுதாயத்துல இந்த ஒன்னிலனா தான் பரிசுத்தவான் சொல்லிட்டு போச்சுட்டாங்க. எப்படி? நீ செருப்பு இல்லையா, ரொம்ப பரிசுத்தவான். உனக்கு ஒரு நயா பைசா பாக்கெட்ல இல்லையா, நீ பரிசுத்தவான். எப்படின்னா இந்த தரித்திரத்தை வச்சுதான் பரிசுத்தவான் சொல்லிட்டு சொல்லிட்டாங்க பாருங்க. உங்களுக்கும் சொல்லிக்கிறேன், எனக்கும் சொல்லிக்கிறேன். இது ஏன்னா இன்னைக்கு வந்து கிறிஸ்தவ சமுதாயத்துல கூட இப்படிப்பட்ட ஒரு தரித்திரம் ஆட்டி படைக்குது. தரித்திரத்துல மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறதுக்கு காரணம் என்ன? கிறிஸ்தவ மக்கள் பொதுவாக காலகாலமா 150-200 ஆண்டுகளாக கிறிஸ்தவ சமுதாயத்துல இந்த ஒன்னிலனா தான் பரிசுத்தவான் சொல்லிட்டு போச்சுட்டாங்க. எப்படி? நீ செருப்பு இல்லையா, ரொம்ப பரிசுத்தவான். நீ நாம ஒன்னி நகை எதுவும் போடலையா, நீ பரிசுத்தவான். நல்ல உபவாசம் ஜபமா இருக்கிறியா, நீ பரிசுத்தவான். ஒன்னே எண்ணெய் இல்ல, தலையில எண்ணெய் இல்லையா, நீ பரிசுத்தவான். உனக்கு ஒரு நயா பைசா பாக்கெட்ல இல்லையா, நீ பரிசுத்தவான். எப்படின்னா இந்த தரித்திரத்தை வச்சுதான் பரிசுத்தவான் சொல்லிட்டு சொல்லிட்டாங்க பாருங்க. அப்படி போதிச்சு சபையில இருக்கிற எல்லா மக்களும் எப்படி ஆயிட்டாங்கன்னா, தரித்திரத்துல வாழ்ந்தாதான் நல்லது, மேன்மை. அப்போதான் கர்த்தர் நம்மளை பரலோகத்துல கொண்டு போய் எங்க வைக்க போறாரு? இங்க குடிசை, ஆனா அங்க மாளிகையில வைக்க போறான்னு சொல்லிட்டு இப்படி தரித்திரத்தை போதிச்சு கிறிஸ்தவ மக்கள் ஐஸ்வர்யத்தையும் மறந்துட்டாங்க, ஐஸ்வர்ய தேவனையும் மறந்துட்டாங்க. அது மாத்திரமல்ல, இயேசு வேற என்ன பண்ணிட்டாங்க? இயேசு என்ன பண்ணிட்டாங்க? இயேசு வேற ஏழை குடிசையில பிறந்தாரு. அவர் வந்து மாட்டு கொட்டாயில பிறந்தாரு. நம்மளும் மாட்டு கொட்டாயில தான் வாழணும் அப்படின்னு சொல்லி போதிச்சதுனால கிறிஸ்தவ மக்களுடைய சமுதாயத்துல தரித்திரம் தலைவிரிச்சு ஆடுது. ஐஸ்வர்யத்தை பத்தி பேசினா உடனே அந்த பாஸ்டரையே என்ன பண்ணுவாங்கன்னா, இவர் ஏதோ கள்ள போதகர் புலகுது, எங்க ஓனாயா வந்துட்டார் புலகுது, எப்ப பார்த்தாலும் நான் கேட்டதெல்லாம் தரித்திரமா இருக்கணும், ஒன்னுமா செருப்பு இல்லாத இருக்கணும், சட்டை இல்லாத இருக்கணும், ஒரு சட்டை தான், அதுக்கு மேல இருக்கக்கூடாது, இப்படிதான் நான் கேட்டேன். இவர் வந்து ஐஸ்வர்யவானா பேசுறாரு, ஓஹோ இவர் ஏதோ கள்ள போதகர் போலன்னு சொல்லிட்டு முத்திர குத்துறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. இப்பெல்லாம் கொஞ்சம் மாறி வந்திருக்குது. ஆனா நான் சர்ச்சைக்கு போன சர்ச்சையிலலாம் வந்து அற்புதமா பிரசங்கம் பண்ண சர்ச்சைக்கு தான் போனேன். நான் இந்த தரித்திர பிரசங்க சர்ச்சைக்கெல்லாம் போல. அதாவது கோயிலுக்கு போறது, என்ன கோயிலுக்கு போறதுன்னு தீர்மானம் பண்ணும். ஹலோ, இருக்கிறீங்களா? ஏதோ ஒரு கோயிலுங்க, ஏதோ ஒரு கோயில் இல்ல, என்ன கோயில்ல கிறிஸ்துவ குறித்து என்ன பிரசங்கம் பண்றாங்க? ஒண்ணுமே வேணா, இதை வேணா, அது வேணா, இதை வேணா, அதை வேணா, பரலோகத்துக்கு போனா அது அப்படி. அதுக்காக இயேசு ரத்தம் சித்தல, அதுக்காக பாடுபடல, அதுக்காக மரிக்கல, அதற்காக இயேசு உயிரோடு எழுந்திருக்கலைங்க சொல்றாரு பாருங்க. தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு அப்படின்னா என்ன அர்த்தம்? இவ்வளவா இருக்கிறதாம். சகலமும் அவரால். என்ன வெள்ளி அவரால் தான் உண்டாச்சு, பொண்ணு அவரால் தான் உண்டாச்சு, அழகான ரத்தினங்கள், மரகதம், புஷ்பராகம் எல்லாம் யாரால உண்டாச்சு? சொல்லுங்க பிரதர். பிசாசா உண்டாக்கணும், தங்கத்தை பிசாசா உண்டாக்கணும், வெள்ளிய பிசாசா உண்டாக்கணும், ரத்தினங்களை பிசாசா உண்டாக்கணும். பிசாசுக்கு என்ன தெரியும்? அவன் சிருஷ்டி கிடையாது, அவன் கடவுளால் சிருஷ்டிக்கப்பட்டவன். சிருஷ்டி கர்த்தர் யார்? எல்லாத்தையும் உருவாக்குனவர் தான். சகலமும் அவராலே உண்டானது. சொல்லுங்க, சகலமும் அவராலே உண்டாயிருக்கிறது. அப்ப அவரால் உண்டானது நான் ஏன் அனுபவிக்க கூடாது? தங்கம் அவர் உண்டாக்கி இருக்கிறார், ரத்தனத்தை அவர் உண்டாக்கி இருக்கிறாரு, வெள்ளி அவர் உண்டாக்கி இருக்கிறாரு, கோமதகத்தை அவர் உண்டாக்கி இருக்கிறாரு, சொர்ண ராகத்தை அவர் உண்டாக்கி இருக்கிறாரு, எல்லாத்தையும் அவர் உண்டாக்கி இருக்கிற போது நான் எப்படி அதை அனுபவிக்க கூடாது? சொல்லுங்க. நான் சொல்றேன், இன்னைக்கு இல்லாத இருக்கலாம், ஆனா என்னுடைய தரித்திர மைண்ட்ல இருக்கக்கூடாது. நான் என்னுடைய மைண்ட் ஐஸ்வர்ய மைண்டா இருக்கணும். ஆமென்.